வெல்கம் டு MTG ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மிஷன் இம்பாசிபிள் 7 டெத் ரெக்கனிங் பார்ட் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம் வாங்க. டாம் க்ரூஸ் வந்து இந்த ஸ்டண்ட்டுக்காகவே பிறந்த ஆள் போல. லைக் எல்லா ஸ்டண்ட்டும் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. லைக் என்னன்னா ஒரு கார் எடுத்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போவார். டக்குன்னு வந்து எல்லோ கலர் கார் வந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே சேஸ் பண்ணிட்டு போவார். அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பைக் வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே இந்த மலையில் ஜம்ப் பண்ணி இருப்பாருங்க. அந்த சீன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு ஸ்டென்ட் எல்லாத்தையும். அதை நம்ம பாராட்டி ஆகணும். அந்த ட்ரெயின் மேலே வந்து சண்டை போடுவார், அதுவும் பயங்கரமாக இருந்தது. டாம் க்ரூஸ் சண்டை போடுற சீனு. அப்புறம் அந்த ட்ரெயின் உடஞ்சி விடும்போது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணோம், அதுவும் நல்லா பண்ணியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஸ்டண்ட்டு, ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப எந்தோடு பண்ணுறாரு. அதான் இங்கே பெரிய விஷயம் நம்ம டாம் க்ரூஸை பொறுத்தவரை. அதை நான் பாராட்டுவேன். அதை தவிர்த்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரேசியாக இருந்துச்சு. ஆரம்பிச்சும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஸோ இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான், டாம் க்ரூஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக இந்த படம் பார்க்கலாம். ஹெய்லி அட்வெல், பெகி கார்ட்டர் இருக்காங்க இந்த படத்தில். அவங்களோட கேரக்டரும் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி நல்லா நடிச்சிருப்பாங்க. அதை தவிர்த்து அவங்க பெஞ்சி அப்புறம் லூத்தர்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேரக்டரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பழைய ப்ரீவியஸ் பாட்டெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் படத்தோட பிளாட்டு ரொம்ப சிம்பிள் தான். லைக் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதை மாதிரி ஃபுல் இராணுவ ரகசியம் கவர்மெண்டோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே திருட ஆரம்பிச்சிருது. லைக் அதோட கண்ட்ரோல் பண்ணால் ஒரு 2 கீ வேணும். அந்த 2 கீயை வந்து இணைச்சி அந்த இதை ஏஐ ஃபுல்லாகவே டிஃப்யூஸ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்காக நம்ம டாம் க்ரூஸ் போகிறார், அவ்வளோதான். அதை வந்து அவங்க ஓன் பண்ணிக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாற்றிக்கணும் நிறைய கவர்மெண்ட் வந்து நினைக்கும் போது டாம் க்ரூஸ் வந்து இதை தடுத்தாரா, இதை அழிச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட்டு கீயை கண்டுபிடிக்கிறது இந்த படத்தோட கதை. இந்த டிஃப்யூஸ் பண்ணதெல்லாம் அடுத்த பாட்டில் போயிடும். ஸோ அது வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. இந்த ஏஐயும் நம்ம சும்மா சொல்ல முடியாது, அதுவும் பயங்கரமாக வந்து இவர் டாம் க்ரூஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். லைக் என்னன்னா இவரோட ஹெய்லி அட்வெல் இவர் ஃப்ரெண்டு 2 பேரையும் கடத்தி வச்சிரும் இல்லை. இப்போ வந்து அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இங்கே இருக்காங்க அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பெஞ்சி மாதிரியே பேசி கன்ஃபியூஸ் பண்ணும். ஓடிக்கிட்டே இருப்பார் டாம் க்ரூஸு. அந்த சீன்லாம் பயங்கரமாகவே இந்த ஏஐ ப்ளே பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி மிசைல் வச்சு பூராவே யூஎஸோட இந்த நேவி பேஸை பூராவே காலி பண்ணிடுவோம். அது வந்து நல்லாயிருக்கும். அந்த ஏஐன்றது வந்து சும்மா இருக்காது, அதுக்கும் வந்து ஒரு வேலை இருக்கும். அதனால் இவங்க பூராவே எல்லாமே அனலாக் டிவைஸஸாக யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் டிவைஸ்னால் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அனலாக் டிவைஸ் மாற்றுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல கனெக்ட் இருந்தது, நல்ல டச் இருந்தது. அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தோட மேக்கிங் சொல்லியே ஆகணும், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. க்ரீன் ஸ்க்ரீனு, சிஜிஇ, அப்புறம் விஎஃப்எக்ஸு, அதை தவிர்த்து 3D மாடல்ஸு எல்லாமே இதில் வந்து ப்ராப்பராக பிளெண்டாக இருந்தது. அதை தவிர்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பிச்சுட்டாங்க. அந்த சீனை பயங்கரமாக எலிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருச்சு. அதெல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும். லைக் என்னன்னா அந்த கீ என்ன, அந்த என்டிட்டின்ற ஏஐயோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லேவ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் 20 to 30 minutes தான் போயிட்டு இருக்கும். டாம் க்ரூஸ் வர வரையும் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் போயிட்டு இருக்கும். அந்த ஏர்போர்ட் சீன்லேருந்து படம் பிக்கப் ஆரம்பிச்சிடும். அது பயங்கரமாக இருக்கும் அந்த ஏர்போர்ட் சீனு. பெகி கார்ட்டர் வந்து இவங்ககிட்ட திருடுவாங்க. பெகி கார்ட்டர் ஃபாலோ பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சி பெகி கார்ட்டரை வந்து ரெஸ்கியூ பண்ணுவார். பெகி கார்ட்டர் வந்து இந்த இவங்கள மாதிரி இந்த ஒயிட் வீடோ மாதிரி வேஷம் போட்டு அந்த ஃப்ளைட்டில் போய் உட்காருவாங்க, ஏமாற்றிட்டு வருவாங்க. அது அவங்க கேரக்டர் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது படத்தில். ஸோ இதான் நம்ம இந்த படத்தில் பாராட்டி ஆகணும். இந்த படம் ஸ்டில் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் டப்லேயே இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் பாருங்கள். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் பார்ட் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.